வணக்கம் நண்பர்களே, இது எங்கேயோ கிளம்பி எங்கெங்கேயோ போன கதை பார்ட் 2. பார்ட் 1 பார்க்கலனா மறக்காம பார்த்துட்டு வந்து பாருங்க, எல்லாம் சுத்தமாக புரியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே கொல்லிமலை போகலான்னு சொல்லிட்டு நானும் ஒன்று பிளான் பண்ணோம். ஆனால் அங்கே சுத்தமாக தண்ணி இல்லாதனால என் இன்னொரு ஃப்ரெண்டு ஊட்டி போகலான்னு சொன்னான். அதனால என் ஃப்ரெண்டு வீட்டு முசிறியில் கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு அப்புறம் அவன் வந்தோடனே வீட்டிலேருந்து எந்திரிச்சு போய் மனசே இல்லாமல் நண்பனுக்கு டாட்டா சொல்லிட்டு அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நைட்டு 12:30 மணிக்கெலாம் கிளம்புனால வீட்டில் ஒரு ஆளும் இல்லை. அதனால ஏரியாவே ஃபுல்லாகவே ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஒரு பைத்தோடே போயிட்டு இருந்தோம். அவரை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இவன் வேற காலை கட்டிக்க வரானுங்க. அப்புறம் ஒரு இடத்துல உட்காரலான்னு பார்த்தா அதுக்குள்ளே போலீஸ் வந்து இங்கெல்லாம் உட்காரக்கூடாது தம்பி, சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பெட்ரோல் பங்க்கில் படுத்துட்டு அப்புறம் அப்படியே வண்டியெலாம் எடுத்துன்னு போயினே இருந்தோம். போகிற வெளில ஒரு டீ கடையை பார்த்து அங்கே உட்காந்து ஒரு வடையும் ஒரு டீயையும் போட்டோம். குடிச்சிட்டு திரும்ப ஒரு லாங் டிரைவுக்கு அப்புறம் ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஆனால் போர்டை பார்த்ததுக்கப்புறமும் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் இருந்ததுன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே விங்ஸ் அண்ட் லேக்னு ஒன்று பார்த்தோம். குன்னூர்லேயே இருந்துச்சு. அதுதான் ஊட்டின்னு நினச்சிட்டு அங்கேயே வந்து ரைடை போட்டுன்னு இருந்தோம். யாருமே இல்லை. அவரை பார்த்தீங்கன்னா வாத்து கூட்டத்தெல்லாம் துரத்திக்கின்னு இந்த போட்டில் ரொம்ப நேரமாக சுற்றின்னு இருந்தோம். அப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஓடர் வந்து தம்பி ரொம்ப நேரமாக சுற்றிட்டு இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்லி கிளம்ப வச்சிட்டாங்க. அப்புறம் திரும்ப ஒரு டீ ஒரு வடையை போட்டோம். அதுக்கே 60 ரூபா கிட்ட வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட்டை போட்டு டொட்டபெட்டா பீக் ஊட்டியிலே இருக்கிறதுலே டாப்பான இடம் அந்த இடத்துக்கு போனோம். பார்த்தா ஃபுல்லாக மிஸ்ட்டு. ஃபோனில் கூட அவ்வளோவா கவர் ஆகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா நேரில் கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்ட்டு தான் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கை கால்லாம் விரைச்சதுக்கப்புறம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பெருசாக பிளான் போடாதனால சும்மா ஒரு 2 இடம் சுற்றி பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் அவ்வளோதான் இந்த வீடியோ. சீனானது வீடியோ மாதிரி நிறைய ட்ராவல் அண்ட் ஃபிட்னஸ் கண்டென்ட்டுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் மீண்டும் சந்திப்போம். நன்றி.